ரெட் நோட்ல வந்து ஒரு இன்டர்வியூங்கிறத தாண்டி அது இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா டெஸ்ட் சீரிஸோட ஒரு ரிவ்யூ. அதுல நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜட்ஜன் அவர் வந்து கிருக்கானந்தா இப்போ ரோஹித் விராட் கோலி இல்லாத டெஸ்ட் டீம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாரு. எனக்கு இந்த கொஸ்டின் ரிஜிஸ்டர் ஆகல. ஏன்னா அந்த கொஸ்டின் இது வரைக்கும் நான் யோசிக்கல. ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஹேய், நம்ம இது யோசிக்கவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிளஸ் ஃபியூச்சர் கேப்டனை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ பேச போற நிறைய விஷயங்கள். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து இப்போ ரோஹித் இருக்கலாம், விராட் கோலி இருக்கலாம், ஓகேங்களா? இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன அதுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பட் நான் உறுதியா சில பல விஷயங்கள் நம்புறேன். கோலி இப்போதைக்கு போக மாட்டாரு. ரோஹித் சர்மா ஒருவேளை இன்ஜுரி கன்சர்ன், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கலாம் தெரியலங்க எனக்கு. அதனால வந்து எத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு இருப்பாரு, எத்தனை வருஷம் அவர் இருப்பாருங்கிறது கேள்வி. ஸோ அதனால அவருதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஜட்ஜனோ என்ன கேட்கும்பொழுது ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி என்ன. ஸோ இது அதுக்கப்புறம் ஓவரால் வந்து டெஸ்ட் டீமோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் பிளேயர்ஸ்லாம் யார் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன், ஓகேங்களா? இந்த வீடியோல நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கேட்டகரியா பிரிக்க போறேன். ஓப்பனருக்கு, ஒன் டவுனுக்கு, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டருக்கு, கீழே போயிட்டீங்க அப்படின்னா லோவர் மிடில் ஆர்டர், ஃபாஸ்ட் பாலர், ஸ்பின்னர்னு சொல்லிட்டு இப்போ யாரெல்லாம் வந்து அந்த ரேடார்ல இருக்கிறா, யாரெல்லாம் ஃபியூச்சர்ல ஆடுவா, இந்தியாவோட டெஸ்ட் டீம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பேச போறோம். ஸோ மறக்காம முழு வீடியோ பாருங்க, உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்தியாவுக்கு எதிராக. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இருக்க போது, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கறதையும் பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முழு வீடியோவும் பாருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல இங்கிலாந்து ஆஃப் இந்தியா 2024ல டீம் இந்தியாவோட ஃபியூச்சர் டீமை பத்தி நம்ம பேச போறோம். இதுல இன்னும் இந்தியாவோட ஸ்குவாட் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணல. நான் வந்து 11ங்கிறத தாண்டி ஸ்குவாட்ல பிளஸ் இந்த ரிசர்வ் பிளேயர் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க என்சிஏல இருப்பாங்க, இல்ல ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேச போறேன்னு சொல்லியிருந்தேன். கேட்டகரி வைஸ் பிரிக்க போறேன்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டா மிடில் ஆர்டர் நான் போயிடுறேன். மிடில் ஆர்டர் போகும்பொழுது விராட் கோலி ஆடுற நம்பர் 4 அது மிடில் ஆர்டர்ங்கிறத தாண்டி அதுவே தனி கேட்டகரி. மிடில் ஆர்டர் மாதிரி விராட் கோலி ஆடின பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தனி கேட்டகரி. பட் இப்ப விராட் கோலி ஆடுற பிளேஸ்ல வந்து சர்ஃப்ராஸ் இருக்கிறாரு, பிரதோஷ் ரஞ்சன் பவல் வருவாரு, திலக் வர்மா, ரிங்கு சிங், இவங்க ஸ்ரேயா சையர். விராட் கோலி ஸ்ரேயா சையர் பிளேஸுக்கு சர்ஃப்ராஸ், பிரதோஷ் ரஞ்சன் பவல், திலக் வர்மா, ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் அந்த ஸ்கீம் ஆஃப் திங்க்ல இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ ஸ்ரேயா சையர் விராட் கோலிக்கு பேக்கப். இங்க பாருங்க, விராட் கோலி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி நம்பர் 4ல ஃபியூச்சர்ல யாரு ஆட போறாங்கிறதா கொஸ்டின். நீங்க கலந்துக்க கூடாது, குழப்பி கூடாது. ஐயோ கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கோலி தான் அப்படின்னு. அதாவது ஒத்துக்க புரியுது. ஆனா மேட்ரு என்னன்னா, கோலி நம்பர் 4ல ஆடுறாரு, சச்சின் நம்பர் 4ல ஆடி இருந்தாரு. சச்சின் போகும்போது தோனி என்ன சொன்னாரு, 1 2 3 5 6 7 8 9, ஏன்னா நம்பர் 4 சச்சினுக்கு அப்புறம் யாரும் இல்ல அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விராட் கோலி வந்து இப்ப ஃபுல் பண்ணாரு. சோ நம்பர் 4ல ஃபியூச்சர்ல யார் ஆடப்போறா? ஏன்னா இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கால இந்தியா ஏ டீம் போய் ஆடிட்டாங்க. இப்ப அடுத்து இங்கிலாந்து லயன்ஸுக்கு அகேன்ஸ்டா 2 வார்ம் அப் கேம் வந்து ஆட போறாங்க. சோ இதுல வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது சர்ஃப்ராஸ் இடம் பிடிச்சிருக்காரு, பிரதோஷ் ரஞ்சன் பவலும் இடம் பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஏ டூர்ல 2 பேருமே ஆடினாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஆடுற இடத்துல சர்ஃப்ராஸ் ஆடிட்டு இருக்காரு. சோ இப்ப பிரதோஷ் ரஞ்சன் பவலும் அந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்காரு. சோ ஸ்ரேயாஸ் விராட் கோலி பிளேஸ்ல இவங்க எல்லாரையுமே நீங்க மிக்ஸ்அப் பண்ணி ஆட வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபியூச்சர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ரேயாஸ் ஐயரோட டாபிக் வந்துடுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இப்போ இந்த டீம் எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த டீம் வந்து இந்த ஓவர்சீஸ்ல ஆடுற டீமாவும் இருக்கணும், ஹோம்ல ஆடுற டீமாவும் இருக்கணும். இப்ப என்னன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பட்டதுன விஷயம் இதுதான். இப்போ என்னன்னா 5 டெஸ்ட் மேட்சஸ் கூட சீரிஸ் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இந்தியா ஆட போறாங்க. அடுத்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா 2 டெஸ்ட் மேட்சஸ் கூட சீரிஸ் ஹோம்ல ஆட போறாங்க. திரும்ப ஹோம்ல நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 3 டெஸ்ட் மேட்சஸ் கூட சீரிஸ் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா வேர்ல்ட் கவஸ்கர் ட்ரோஃபி ஆஸ்திரேலியால 5 டெஸ்ட் மேட்சஸ் கூட சீரிஸ் ஆட போறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 15 டெஸ்ட் மேட்சஸ் இந்தியா ஆட போறாங்க. அந்த 15ல 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்ல ஆட போறாங்க. பட் இந்த ஹோம்ல ஆடக்கூடிய பிளேயர்கள் அவங்க ஓவர்சீஸ்லயும் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணும் அப்படிங்கறதா சேலஞ்ச். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புஜாரா அண்ட் ரஹானே உள்ள வர காலகட்டத்துல அவங்க ஹோம் சீசன் அவ்வளவா உங்களுக்கு கிடைக்கல. டைரக்டா போங்க, இங்கிலாந்து போங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இல்ல
இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா வரிசையில அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் டூர்ஸா வந்துச்சு. அது முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்துச்சு. இடையில சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒண்ணு வந்துச்சு நினைக்கிறேன், அது ஒண்ணு இருந்துச்சு. ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் போனாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டஃப் டீம் கிடையாது, பட் ஆனா த்ரூ அவுட்டா ஓவர்சீஸ் இருந்துச்சு. இதுல புஜாராவும் ரஹானேவும் சமாளிச்சு உள்ள வந்தாங்க. அதனால இத்தனை காலகட்டம் வரைக்கும் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். சோ இப்போ பிக் பண்ற டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துலயும் ஆடுற மாதிரி இருக்கணும். சோ இப்ப ஸ்ரேயாஸ் ஐயரோட கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவர்சீஸ்ல கொஞ்சம் கவலை அடிக்கக்கூடியதா இருக்குது. சோ டெக்னிக்கலா ஒரு நிறைய ஒர்க் அவுட் பண்ணாலும் பட் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அண்ட் எப்படி ஒழிச்சு வர போறான்னு தெரியல ஸ்ரேயாஸ் ஐயர். இப்போ நான் ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படி ஆடிட்டு இருக்கும்போது திலக்குவமா நாகாலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 தான் அடிச்சாரு. ஆனா இந்தியா ஏக்காக ஆடிட்டு இருக்கும்போது நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இன்னொன்னு அதேதான் பிரதோஷ் ரஞ்சன் பாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஏல போயிட்டு போய் ஒரு 150 அடிச்சிட்டாரு. பட் இங்க ரஞ்சில ஆடும்போது அவர் சூப்பரா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் ஓவரால் டொமஸ்டிக் ஃபுல்லா ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இடம் கிடைக்க இல்ல. ரின்கு சிங் வந்து கிட்டத்தட்ட அவரு ஒரு 3-4 வருஷமாவே ஒரு 5-6 வருஷமாவே யூபிக்காக லோவர் மிடில் ஆர்டர்ல ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பேக்கப்பா இல்ல ஸ்ரேயாஸ் ஐயரே இப்போ ஸ்குவாட விட்டு டிராப் செய்யப்பட்டு இவங்க ஆடுவாங்களா? எதுவா இருந்தாலும் பாருங்க, இப்ப இங்கிலாந்து சீரீஸ்க்குள்ள மேக்சிமம் கண்டுபிடிச்சு ஆகணும். இன்னொன்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, சோ இப்ப நான் பேச போற எல்லா யங் பிளேயர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி ரொம்ப முக்கியமான ஒரு ரஞ்சி ட்ரோஃபியா நான் பாக்குறேன். 5 டெஸ்ட் மேட்சஸ் கொண்ட சீரீஸ் நடக்குது ஓகேங்களா. இதுல வந்து 15 பேர் அவங்க ஆட் பண்ணும்போது இதுல வந்து ஒன்னு பிரதோஷ் ரஞ்சன் பவல் ஓகேங்களா, சாய் சுதர்ஷனோட பேர் கண்டிப்பா அடிப்படலாம், இல்ல திலக்வர்மா அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் பேரும் அடிப்படலாம். சோ அந்த அளவுக்கு ரின்கு சிங்கும் இருந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்களோட எல்லாரோட பேரும் ஸ்குவாட்ல வருமானு தெரியல. ஆனா முதல் 2 மேட்ச் அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஸ்குவாட் விடுவாங்க, அடுத்த 2 மேட்ச்ல ஸ்குவாட் சொல்லி பிரிச்சு விடுவாங்க, கடைசி மேட்ச்ல சொல்லி ஸ்குவாட் பிரிச்சு விடுவாங்க. அப்படி பிரிச்சு விடும்போது இவங்கள ஒரு சிலர் யாராவது ஒருத்தவங்க இன்ஜுரி ஆகும்போது ஸ்குவாட்ல இருந்து உள்ள போய் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்பவே இந்த ரஞ்சி ட்ரோஃபி காலகட்டங்கள்ல ஜனவரி 25 ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் போகுது. ரஞ்சி ட்ரோஃபி ஃபெப்ருக்குள்ள முடியுதுன்னு நினைக்கிறேன், நாட் ராங், ஃபெப்ருக்குள்ள முடியும். சோ முடியும் பொழுது கடைசியா ஒரு மேட்ச்லயாவது இவங்க ஸ்குவாட்ல இந்தியா கிட் போட்டுக்கிட்டு எங்க பேருக்குள்ள இருக்கிற அந்த கொடுப்பன சோ அது கிடைச்சா இவங்களுக்கு நல்லதுதானே. சோ அதனால இந்த ரஞ்சி ட்ரோஃபி சீசன் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் சரியா ஆடலன்னா இவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பேக்கப்புக்கு டீம் இந்தியாவுக்கு ஆள் இருக்காங்க. மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி பிளேஸ் ரொம்ப குரூஷியலான ஒரு பிளேஸ். யாரை பிக் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. அண்ட் டாப் ஆர்டர் ஓகேங்களா, இதுதான் கேட்டகரி. இப்போ நான் மிடில் ஆர்டர் கேட்டகரி சொல்லியிருப்பேன். அது விராட் கோலி ஆடுறதா இருந்தாலும் சரிதான், ஒரு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுறதாகவும் இருந்தாலும் சரிதான். சோ இந்த ரெண்டு பேரை ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு? அண்ட் இவங்க கோலி வந்து 25 வரைக்கும் ஆடுவார்னு கூட வச்சுக்கோங்க, 25-26 வரைக்கும் ஆடுவார்னா. சோ அதுக்கப்புறம் யார் ஆட போறா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஓகே இப்பயே டாடா பாய் பாய் சொல்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து சீரீஸ்ல யார் எடுக்கலாம், அவருக்கு பேக்கப்பா யார் எடுத்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்ததா சுப்மன் கில்லோட பிளேஸுக்கு வந்து அவங்க 1 டவுன்ல இறங்கிருக்காரு. ரோஹித் சர்மா சொன்னாரு கில்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவர் 1 டவுன்ல ஆடுறதான் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா பஞ்சாபுக்காக ஆடும்பொழுது சரி, இந்தியா ஏக்காக வெஸ்ட் இண்டீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் போய் இப்போ இல்ல முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி அவர் ஆடும்போது 1 டவுன்ல 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. அப்படிங்கறதுனால 1 டவுன்ல ஒரு ஸ்விட் ஆகிட்டாரு. பட் அவருக்கு பேக்கப் ரஜத் படிதார் இருக்கிறாரு. நம்ம பெருசா டிஸ்கஷனுக்குள்ள போகணும். ரஜத் படிதார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏக்காகவும் சரி மத்திய பிரதேஷ்காகவும் சரி நல்ல நமக்கு நிறைய ஆடி இருக்கிறாரு. அவரோட பேர் பெருசா வெளியில வந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் அப்படின்னா ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு பெருசா ஒரு லாங் ரன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போற இடத்துல எல்லா இடத்துலயும் இரானி கப், துலீப் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஏக்கு போகும்பொழுது சரி, சோ எல்லா இடத்துலயும் அவர் வந்து ஒரு மாதிரி பெரிய ரன்ல அடிச்சுட்டு வர்றாருங்கிறதுனால ஜெய்ஸ்வால் சொதப்பாங்க, ஜெய்ஸ்வாலுக்கு ஓரளவு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் ரோஹித் சர்மா போகும் பட்சத்துல ஓகேங்களா, ரோஹித் சர்மா உடனே போக மாட்டாரு, அவரும் லேட்டா தான் போவாரு. பட் இருந்தாலும் அவருக்கான பேக்கப் அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல் 1 டவுன்ல ஆடுவாரு. கில்லு பிளேஸ்ல ருட்ராஜ் கேக்வாத் இருக்காங்க. சோ சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், ருட்ராஜ் கேக்வாத் இவங்க 3 பேரும் ஓபனர்களுக்கான ஒரு காம்படிஷனா இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. சோ பார்க்க பொழுது இது டெஃபினட்டா அபிமன்யு ஈஸ்வரன், அதுக்கப்புறம் ருட்ராஜ் கேக்வாத், சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டர், அதே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. அதனால சாய் சுதர்ஷன் எடுக்க மாட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல. பட் 1 டவுன் பிளேஸ்ல ஒரு சாய் சுதர்ஷன் இறக்கி விட்டாலும் ஒரு கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கில்லு ஓபனரா போயிட்டு சாய் சுதர்ஷன் வரதுக்கும் சோ வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்ப ருட்ராஜ் கேக்வாத், சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன் சோ இவங்க ஸ்குவாட்ல சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட். ஏன்னா டாப் 3 இவங்களை கண்டிப்பா டாப் 3 டாப் 4 கண்டிப்பா விட மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட பிளேஸ் லைட்லி லுக்ஸ் லைக் டேஞ்சரஸ். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனர்ஸ்ல நான் வந்து பெருசா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் பேக்கப்பா ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் பெருசாலாம் எங்களுடைய அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், ருட்ராஜ் கேக்வாத். இந்த ஓப்பனர்கள் எல்லாம் வந்து தேவ்தத் படிக்கல் 1 டவுன்ல ஆல்மோஸ்ட் வரவும் செய்யறாரு. சோ இப்போ இவங்க என்னோட சஜஷன்ஸ். இவங்க யாரு பேக்கப்பா இருப்பா? அபிமன்யு ஈஸ்வரன் போதும் கிருஷ்ணா, போதும் கிருக்கானந்தா, ரொம்ப நிறைய ஆட வச்சு ஃபியூச்சர் நோக்கி போலாம் அப்படின்னு சொல்றீங்களா?
சோ பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ருட்ராஜ் கேக்வாத்துக்கு சிஎஸ்கே சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பா ஒரு பேர் உச்சரிக்காமலும் இருக்கவும் முடியாது, அந்த ஓட்டையும் வாங்கிடலாமே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ருட்ராஜ் கேக்வாத் சும்மா சொல்லிடக்கூடாது, இந்தியாவுக்காக சூப்பரா அடிச்சிருந்தாருங்க. சோ அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அபிமன்யு ஈஸ்வரன் இப்போ லயன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா இந்தியா டீம் ஆடும் போதுல அதை அவர் தான் லீட் பண்ணவும் செய்றாரு. சோ அத காரணங்களுக்காகவும் சோ பேக்கப்பா அவர் இருக்கலாம். அபிமன்யு ஈஸ்வரன் பத்தி கேள்விப்படும்போது ஒரு மாதிரி கிளவரஸ்ட் பிளஸ் நல்ல டெக்னிக்கலி சவுண்டட் பேட்டர், பட் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறதும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. இது டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, டாப் ஆர்டர்ல இந்தியால என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார வெளியில இருப்போம்? இல்ல இவங்க தான் கிருக்கானதா இருப்பாங்க, பட் ஃபியூச்சர்ல இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? சோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் கவலை தர விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா ஸ்பின்னு தான். 2019 டீம் இந்தியா வந்து ஜடேஜா அஸ்வின்லாம் அப்போ இருந்தாங்க. அஸ்வின் இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஜடேஜா இல்லைனாலும் அஸ்வின் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அவ போகும்பொழுது ஓவர்சீஸ்ல எனக்கு வந்து ஸ்பின்னர் கிட்ட இருந்து ஒரு பேட்டிங், எனக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவையில்லை, பட் ஒரு பியூர் ஸ்பின்னர் லைக் ஹர்பஜன் சிங் மாதிரி, ஒரு கும்ப்ளே மாதிரி அந்த 11th ஸ்பின்னரா வந்தாங்கன்னா அவங்களால ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க ஜடேஜா அஸ்வின் இருக்கும்பொழுது நியூசிலாந்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இந்தியா, பட் நியூசிலாந்து கிளவரா அஸ்வின் கிளவரா போட்டாரு. பட் இப்போ ஃபியூச்சருக்கு வந்துட்டோம். அஸ்வின் ஜடேஜா இருக்கும்போது ஒரு அக்சர் சுந்தர் கொடுத்தாங்க, சுந்தர் படுக்கிறாரு, அக்சர் பட்டேலும் படுகிறாரு இப்போ. பட் அதான் அக்சர் பட்டேல் எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட்டுங்க. சோ ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு ஸ்பின்னர்ஸா யார் இருக்க போறா? சோ இப்போ லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மன்னர் சுதர்னு சொல்லிட்டு ராஜஸ்தானோட ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். சோ அவரு பேர் பெருசா அடிப்படுது. அவரை இப்போ இந்தியா ஏகையாக இங்கிலாந்து லைன்ஸ்க்கு ஆடுறதுக்காக பிக் பண்ணி வச்சிருக்காங்க. குல்தீப் யாதவ் பியூர் ஸ்பின்னர், குல்தீப் யாதவ் பிரச்சனை கிடையாது. அக்சர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், சுந்தர், சௌரப் குமார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் புல்கிட் நரகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட் பண்ணிருக்காங்க ஆஃப் ஸ்பின்னர். சோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் சீனியர் ப்ரோக்களா பார்க்கும்போது அவங்க ஸ்பின்னரா இருப்பாங்களா, எனக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறவங்களா இருப்பாங்களா, இன்னொன்னு ஓவர்சீஸ்ல இவங்களால கொஞ்சம் பேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்ப ஜடேஜா வெறும் பேட்டராவும் இல்லாம ஸ்பின்னரா ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரால் அது என்ன சொல்றது, ஒரு 50 ஒரு 30 கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இப்ப அஸ்வினாலே அந்த 50-60 கொடுக்க முடியுது. ஆனா சில நேரங்கள்ல பல நேரங்களில் இவங்க ஃபெயில் ஆகுறாங்க. சோ ஓவர்சீஸ் வந்துட்டா பேட்டரால எதுவும் பண்ண முடியல, பட் ஒரு ஸ்பின்னரால என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் என்ன பண்ண முடியும். பட் எனக்கு அக்சர் பட்டேல சோ ஃபியூச்சரா அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க இருக்கும் பொழுதே இவருக்கு போதிய அளவான ஒரு வாய்ப்புகள் கொடுத்து அக்சர் பட்டேல இவங்க கொண்டு போகணும். அக்சர் பட்டேல் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க, ஹோம்ல நிறைய ஆடிட்டாருங்க, பேட்டிங் பவுலிங் சூப்பரா பண்ணிட்டாருங்க, பிரச்சனை கிடைக்கும். பட் ஆனா அக்சர் பட்டேல் 100 அடிக்க அஸ்வின் உள்ள என்ட்ரி ஆகும்பொழுது கிட்டத்தட்ட அஸ்வின் உள்ள என்ட்ரி வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல 100 அடிச்சாரு, பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்குறாரு. திரும்ப பேக் டு பேக் ஒரு 100 அடிச்சு 5 அடிச்சு சோ முத்திரையை பதிச்சிட்டாரு. இப்ப அக்சர் பட்டேல் அதான் பண்ணுவாங்க, ஐயா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, பட் 100 அடிங்க, ஒரு பெரிய 100 அடிங்க, ரெட் பால்ல ஒரு 100 அடிங்க, அண்ட் உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. செலக்டர்ஸ் மேல நீங்க அடிச்சீங்கன்னா தான் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. சோ அதனால அக்சர் பட்டேல் ஒரு பெரிய ரன் அடிக்கணும், அது ஒண்ணு இருக்கு. பட் அக்சர் பட்டேல் இந்த ரஞ்சி ட்ரோஃபி இவர் ஆட மாட்டாரு. பட் ஆனா இங்கிலாந்து சீரீஸ்ல கண்டிப்பா சொல்ற அஸ்வின் ஜடேஜா கூட அக்சர் பட்டேல் ஆடும்போது அக்சர் பட்டேல் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இவங்க ஷேடல அவர் மறந்துடக்கூடாது. இவர் மறந்துட்டாரா ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு ஸ்பின்னர் சார் சுந்தரும் செம்ம எக்ஸ்ட்ராடினரி. பட் ஆனா அஸ்வின் கொடுக்குற இந்த ஆஃப் ஸ்பின் எஃபெக்ட் அவரால் கொடுக்க முடியாது. லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் சோ கண்டிப்பா இருக்கும். ஆனா வி வாண்ட் விக்கெட் அப்படிங்கும்போது ஜடேஜா அஸ்வின் அளவுக்கு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி யாருக்கும் இல்ல. ஆனா பேட்டிங் அபிலிட்டி அக்சருக்கு இவங்க அளவுக்கு இல்லைனாலும், பட் ஜடேஜா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்ல ஷாட்ஸ் நிறைய வச்சிருக்காருங்கிறதுனால அக்சர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர், குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் இவங்க தான் அடுத்த காலகட்டங்கள் ஆட போறாங்க. சொல்லலாம் அஸ்வின் என்ட்ரி காலகட்டத்துல கும்ப்ளே ஹர்பஜன் சிங் மாதிரிலாம் இல்ல தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி இவங்க வரும்பொழுது நீங்க அஸ்வின் ஜடேஜா மாதிரிலாம் இல்ல, 2016 காலகட்டம்ங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்க போது. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், அக்சர் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 3 பேர் தான் மெயின் ஸ்பின்னரா இந்தியாவுக்கு இருப்பாங்க. அண்ட் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸாவும் இதுல இருக்கக்கூடிய அக்சர் பட்டேல் இருக்கவும் போறாரு, சுந்தரும் இருக்க போறாரு. பட் எது எப்படியோ 2 கூட தேவையில்ல, அது ஒரு பக்கம். பட் ஆனா விக்கெட் எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிறது என் பக்கம். சோ மறுபக்கம் இல்லாம நான் சொல்றேன். ஓகேங்களா, இது அடுத்து விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து துருவ் ஜுரேல் தான் இருக்கிறாரு, யூபியில துருவ் ஜுரேல். அண்ட் அவரு ஒரு மாதிரி நல்லா இப்போ ஏக்காக ஆடும்போது சரி, விக்கெட் கீப்பிங்கும் சரி நல்லா இருக்குங்கும்போது கேஎல் ராகுல் இப்ப பண்ட் வந்துட்டாருன்னா கேஎல் ராகுல் கிளவுஸை கொடுத்துட்டு டாடா பாய் சொல்லலாம். இல்லப்பா பண்டால வர முடியாது, விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாதுங்கிறது கேஎல் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அண்ட் மேல ஸ்ரேயாஸ் ஐயரை வெளியில அனுப்பிட்டு ரிஷப் பண்ட் ஆடுவார். ஏன்னா டெஸ்ட் ரிஷப் பண்ட் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டெஸ்ட்டை களை கட்டுறவரு அவரு தான், களை கட்டுவாரு, களை கட்ட வைப்பாரு. சோ அதனால வந்து பண்ட் மேல கேஎல் ராகுல் கீழே. அண்ட் ஒருவேளை பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆட முடியாதுன்னா விக்கெட் கீப்பர் மாட்டிப்பாங்க. விக்கெட் கீப்பர்ஸ் பஞ்சம் இருக்குதுங்க. அபிஷேக் புரியல், துருவ் ஜுரேல்,
கேஎஸ் பரத், அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பேத்துல இருந்து நீங்க யாரை பிக் பண்ணுவீங்க? இப்ப துருவ் ஜுரேல் இந்தியா ஏக்காக சவுத் ஆப்பிரிக்காவும் போனாரு, இப்ப இந்தியா ஏக்காக இங்க இங்கிலாந்து லைன்ஸ் கூடயும் ஆட போறாரு. சோ ஆனா துருவ் ஜுரேல் எல்லா இடத்துக்கு போய் மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவரோட நேம் சொல்லுங்களா எல்லா இடத்துலயும் கேள்விப்பட முடியுது ஹிட்டர். பட் அபிஷேக் புரே இந்த பக்கம் துருவ் ஜுரேல் 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க பிளஸ் அதுல துருவ் ஜுரேலோட நேம் அப்படிங்கிறது ஒரு முன்னாடி இருக்குதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் ஒரு விஷயம். சோ நல்லா அடிச்சும் ஆடுறாரு. பட் கேஎல் ராகுலோட ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு இவர் கிடையாது. ஏன்னா கேஎல் ராகுல் ரொம்ப நாள் ஆடுவார் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2027 வரைக்கும் அது ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால விக்கெட் கீப்பிங் பேக்கப் நம்ம அவ்வளவுக்கு பெருசா பேசவும் தேவையில்லை. பட் ஆனா நான் பேசிட்டேன். சோ அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அதுல வந்து அதித் ஷெத்னுங்கிறவர் வந்து பரோடா டீம் பிளேயர். துலீப் டிராஃபிக்காக வெஸ்ட் ஜோனுக்காக ஆடி இருக்கிறாரு. நிறைய இடங்கள பாத்துருக்காரு. 6 4 எடுப்பாரு, 7 4 எடுப்பாரு. பேட் அண்ட் பால் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 60 பால் நிக்கிறாருன்னா 20 ரன் அடிப்பாரு. 100 பால் நிக்கிறாரு 110 பால் அடிக்கிறாருன்னா 30 ரன் அடிப்பாரு. சோ அந்த மாதிரி கடைஞ்செடுத்த ஒரு டெஸ்ட் ஆல்ரவுண்டரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா அவர் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறம் யாருங்க ஷர்துல் தாக்கூர் வந்தாரு. ஷர்துல் தாக்கூர் போனதுக்கு அப்புறம் ஷர்துல் தாக்கூர் எப்ப போவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குது. புரியுது, அவரும் விராட் கோலி மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி அவரே ஸ்டே பண்ணிட்டாரு. பட் ஒருவேளை அதித் ஷெட் பரோடா பிளேயர் 27 வயசு, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட், ரைட் ஹேண்டர் அண்ட் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எப்படி பயன்படுத்த போறாங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது. சோ இது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும். இவ்வளவு தவிர வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இல்லைங்க. இப்ப ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் இந்த 3 பேர் தான் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல ஆள போறாங்க. பட் பேக்கப் ஒரு சில மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகேஷ் குமார் ஆனாங்க, புரியுது. பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் அதே ஃபிட்னஸோட இருந்தாருன்னா நல்ல விஷயம். ஒரு ஃபில் ஹேண்டர் டீம்களை வச்ச மாதிரி நவ்தீப் சைனி, அவேஷ் கான் அண்ட் கவேரப்பா கர்நாடகால இருந்து, அர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் அக்ஷ்தீப், அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் டெஃபினட்டா வந்து நகர்ஸ்வாலோட நேம்லாம் நான் மிஸ் பண்றேன். ஆனா நவ்தீப் சைனி, அவேஷ் கான், கவேரப்பா, ஏன்னா கவேரப்பா வந்து டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். சோ இப்போ நவ்தீப் சைனி அண்ட் அவேஷ தாண்டி இந்த பக்கம் கவேரப்பா போக முடியுமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். சோ ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஷமி, சிராஜ், பும்ரா, சோ இவங்களுக்கு யாராவது ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆட வைக்கணும், பேக்கப்புக்கு ரெடி பண்ணணும். ஒரு ஃபியர் போயிட்டு சரி ஓவர்சீஸ்ல போகும்போது எந்த பயமும் இல்லாம நம்மளால ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆட வைக்கணும்னா இங்க இருந்து பிராக்டிஸ் அப்படிங்கிறது தேவை. சோ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நம்ம பேசி அலசியாச்சுங்க. என்னோட டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத சில பேர், ரியன் பராகோட பேரு அவர் அசாம்க்கு கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மும்பைக்காக ஆல்ரெடி ஆடிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இவரு இன்ஜுரியில இருக்கிறாரு. அதனால இந்த சீசன்ல பெருசா ஆனாலும் அடுத்த வருஷம்க்குள்ள டெஸ்டுக்குள்ள பெருசா வர முடியாது நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்ஸ் முலானி ஸ்பின் ஆல்ரவுண்டர், அனுஜ் ராவத் ஒரு விக்கெட் கீப்பர், டெல்லி பிளேயர். சோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சைட்ல வந்து ஒரு சில நேம்லாம் எழுதி வச்சிருந்தேன், அவங்களோட நேமையும் நான் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கிறேன். பட் இந்தியாவோட ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா ரோஹித், விராட் கோலி இல்லாதது பெரிய பிரச்சனையா ஆக போகுது இன் ஃபியூச்சர்ல. ஒரு பக்கம் அதுக்கு வந்து இந்தியா ரெடியா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விதான் நினைக்கிறேன். ரெடி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட பிளேஸும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போட்டி அதிகமாயிருக்குங்கிறது வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் குறையணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா ஹோம்ல வந்து 5 டெஸ்ட் மேட்சஸ் கொண்ட சீரீஸ்ல வந்து 3 ஆட வச்சு டிராப் பண்ணுவாங்களா, இல்ல 5மே ஆடுவாரா? 5 ஆனான்னா எப்படி பாருங்க, நான் சொல்றேன்ல ஹோம்ல 5 டெஸ்ட் பிளஸ் இங்க ஜூனுக்கு அப்புறம் பங்களாதேஷ் கூட 2, நியூசிலாந்து கூட 3. சோ எப்படியும் 10 பைத்தண்டு 20ல ஒரு 16 இன்னிங்ஸ் ஆகுது இல்ல 15 இன்னிங்ஸ் ஆகுது பேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல ஸ்ரேயாஸ் ஐயர் எங்கேயாவது ப்ரூவ் பண்ணி ஓவர்சீஸ் கோட்டை விட்டாரா ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு திலக் வர்மா அண்ட் சர்ஃப்ராஸ், பிரதர்ஷன் பவுல் பிக் பண்ணா பெட்டரா இருக்கும். பட் சாய் சுதர்ஷன் இதுக்கப்புறம் அனைத்து வகையான கிரிக்கெட்லயும் அவர் பார்க்க முடியும். ஒரு பேக்கப் ஆகாது இருப்பாரு நான் பிலீவ் பண்றேன். அண்ட் பேக்கப் ஆக மட்டுமே அவர் அபிமன்யூ மாதிரி இருந்துடவும் கூடாது. அண்ட் நான் ஃபியூச்சரை நோக்கி கொஞ்சம் யோசிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ரஜத் பட்டிதாரா ஸ்குவாட்ல எடுப்பாங்களா? சோ எனக்கு தெரியல. நான் இவங்க சொன்னதுல 2 பேர் கண்டிப்பா இங்கிலாந்துக்காக ஆடக்கூடிய முதல் கட்ட ஸ்குவாட்ல இருப்பாங்க நான் பிலீவ் பண்றேன். இப்போ லயன்ஸ் ஏக்கு அகேன்ஸ்டா போயிட்டாங்களா, அதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களே வந்து டீம் இந்தியாவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேர் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது இருந்து கத்துக்கோங்க, நீங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க 5 நாள் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் டேரக்டா ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நான் சர்ஃப்ராஸ், சாய் சுதர்ஷன், பிரதர்ஷன் பவுல் இவங்கலாம் வந்து எதிர்பார்க்கிறேன். திலக் வர்மாலாம் எதிர்பார்க்கிறேன். அண்ட் பாப்போம். அண்ட் இது வந்து 5 டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாட் ஒரு முதல் 2-3 மேட்சுக்கு அப்புறம் வரக்கூடிய சில மேட்சஸ்லயும் இங்க இருக்கிறவங்க சில பேரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஆட் பண்ணாலும் என்னன்னா ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிடணும், இவருக்கு பாரு இவர் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி ஏற்படுத்துற மாதிரி சௌரவ் குமார்லாம் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு, ஏன் ஜடேஜா அஸ்வின்லாம் ஆட வைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி
சாரி ஒரு பதில கொண்டு வந்து கொடுக்கலாம், அப்படி இருந்துடக்கூடாது ஓகேங்களா. அப்படி இல்லாம இருந்தா ஸோ பெட்டரா இருக்கும். நம்மள வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண வைக்கணும். ஸ்ரேயா ஐயர் இருக்கும்பொழுதே திலக் வர்மா, சர்ஃப்ராஸ், ஒரு என்ன சொல்றது, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து ஸ்ரேயா ஐயர் இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரணும். நிலைமையை கொண்டு வருவாங்களா? இல்ல கிரிக்கான நிலைமையும் வர வேணாம், நம்ம வசங்கப்பட்டு நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்றீங்களா? சோ கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா இவ்வளவு பெரிய வீடியோல நான் ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அந்த கேட்டகரியில யாரெல்லாம் உள்ள வந்தா பெட்டரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவ்தத் படிக்கல் இப்போ 193 90 நாள் அடிச்சாரு இல்ல மிடில் ஆர்டர்ல. ரஜத் படிட்டார் இல்ல அப்படின்னா ரஜத் படிட்டாருக்கு பேக்கப்பா கூட இருக்கலாம், கில் எல்லாம் சரியானதான். பட் கில், ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாம் மேக்ஸிமம் ஃபியூச்சர்ல எடுக்கவும் மாட்டாங்க, அதுக்குள்ள எடுக்க மாட்டாங்க. அண்ட் ரோஹித், விராட் கோலி த டாப் 4 இப்போ ஒரு மாதிரி நியூ பேட்டிங் சைடா இருக்கு. அண்ட் டிரான்சாக்ஷன் பீரியட்ல இந்தியா இருக்குது, ரீபில்ட் சைட்ல இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் பாப்போம் இந்த ஹோம் கண்டிஷனுக்குள்ள அவ்வேல நடக்கக்கூடிய சீரீஸ்க்கான பேலன்ஸ்ல ஒரு பேட்டரி எடுக்க போறாங்களா அப்படிங்கறத பாப்போம். இன்னொன்னு, நான் சொன்ன பேர்கள்ல வந்து ரஞ்சி ட்ரோஃபி பாருங்க, ரொம்ப கிளியர் கட்டா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு ரஞ்சி ட்ரோஃபி சீரீஸா தான் இது இருக்கும். இந்த சீசன்ல நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல எடுக்கிறதாலும் அடுத்து பங்களாதேஷ் சீரீஸ்லயும் அண்ட் ஒருவேளை நியூசிலாந்து சீரீஸ்லயும் எடுக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்க, கடைசியா ஒரு விஷயத்துல முடிச்சுக்கிறேன். என்னன்னா இத சில பேர்லாம் வந்து இவங்க கண்டிப்பா இருப்பாங்க, ஃபியூச்சர்ல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கும்பொழுது சர்ஃப்ராஸ், பிரதோஷ் பவுல், திலக் வர்மா, ரின்கு சிங் இவங்க 4 பேர் 2 பேர் பெர்மனண்டாவும் இருப்பாங்க, பேக்கப்பாவும் இருப்பாங்க. ஏன்னா இந்தியா ஏக்கு இப்போ எனக்கு ரின்கு சிங் மூவ் இந்த இடத்துல ரின்கு சிங்கோட நேம வந்து நான் பின் வாங்கிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா ரின்கு சிங் இப்போ வந்து ஒயிட் பாலுக்கு புஷ் பண்றாங்க ஓகேங்களா, ரெட் பாலுக்கு பண்ணிக்க மாட்டாங்க. அதனால சர்ஃப்ராஸ், பிரதோஷ் பவுல், திலக் வர்மா ஹைலி சான்சஸ் என்னன்னா இந்த 3 பேருக்குமே இருக்குது ஓகேங்களா. இந்த 3 பேரும் ஒவ்வொரு சீசனும் ரஞ்சி ட்ரோஃபி எப்படி ஆடுறாங்க, இந்தியா ஏ சீரீஸ்ல எப்படி ஆடுறாங்க. இப்போ பிரதோஷ் பவுல் ஒரு மேட்ச்ல 150 அடிக்கிறாங்கன்னா அந்த மேட்ச்ல தேவ்தத் படிக்கலும் 200 அடிக்கணும். அப்பதான் பிரதோஷ் பவுலை விட மேல போக முடியும். திலக் வர்மா இவரைக்குள்ள விட அதிகமா அடிக்கிறோம். அதுதான் சர்ஃப்ராஸுக்கு இருக்கு. டெக்னிக்கலி சவுண்டாகவும் இருக்கணும், நம்பர்ஸ்லயும் பெருசாகவும் இருக்கணும் இவங்க. அதுக்கப்புறம் அபிமன்யு ஈஸ்வரன் இருந்துகிட்டு இருக்கிறார் ஆன் அண்ட் ஆஃபா. பட் சாய் சுதர்ஷன் கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து அங்க இந்தியாவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பெயரா இருப்பாரு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஆப்வியஸ்லி ருட்ராஜ் கேக்வாத்தும் இருப்பாரு, தேவ்தத் படிக்கலும் இருப்பாரு. அண்ட் ரஜத் படிட்டாரும் அந்த ரேடார்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு, அதை பார்க்கவும் முடியாது. அண்ட் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சௌரப் குமார் இவங்களும் ஓகேங்களா. அப்புறம் துருவ் ஜுரேல் ஃபியூச்சர் விக்கெட் கீப்பரா இருக்கிறாரு. நவ்தீப் சைனி, அவேஷ் கான், கவேரப்பா, கர்நாடகாவோட கவேரப்பா பத்தி ரொம்ப நிறைய பேசிட்டோம், நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. பட் அவரை நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஃபாஸ்ட் பாலர் பின்னொரு நாட்கள்ல அவருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷ்தீப் ராணா டெல்லியில நல்லா போட்டுட்டு இருக்கிற கேகேஆருக்கா பாத்திருப்பீங்க. சோ அவரும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னணி பிளேயர்களா இருக்கு. அக்ஷ்தீப்போ, துஷர் தேஷ்பாண்டேவோ இருக்கலாம், எனக்கு புரியுது. ஒரு ஷமி, பும்ரா, சிராஜ் இருக்கும்பொழுது இவங்க எல்லாம் எப்படி வரது நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் இவங்க பேக்கப்கள்ல முக்கியமான பேக்கப் ஒரு முகேஷ் குமாரோட பேரு, ஒரு பிரசித் கிருஷ்ணாவோட பேர், ஷைனி, அவேஷ் கான், கவேரப்பா, ஹர்ஷ்தீப் ராணா இப்படின்னு வருஷம் இந்த ஆர்டர்ல தான் வரும். சோ நான் சொன்ன மேலேந்து ஒரு சர்ஃப்ராஸ், பிரதோஷ் பவுல், திலக் வர்மா, அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், ருட்ராஜ் கேக்வாத், ரஜத் படிட்டார், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சௌரவ் குமார், துருவ் ஜுரேல், நவ்தீப் சைனி, அவேஷ் கான், கவேரப்பா, ஹர்ஷ்தீப் ராணா இவங்க எல்லாரும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சொல்லிருப்பாங்க. இந்த 15 பேர்ல இருந்து ஒரு 5 பேர் பெர்மனன்ட் ஆகலாம், ஒரு 6 பேர் பேக்கப் ஆகலாம், சில பேர் சோ ஃபார்ம் அவுட் ஆகி போகலாம். சோ இந்த பேர்கள்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்தியா டெஸ்ட் காலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன 10 டெஸ்ட் மேட்ச்ல அட்லீஸ்ட் வேணா ஒரு கடத்துல ஜெயந்த் யாதவ்லாம் டெபியூ ஆனாரு ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி காலகட்டம்லாம் அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் சபாஸ் நதீம்லாம் இந்தியா டெபியூ பண்ணாங்க ஞாபகம் இருக்கு. சோ இந்த 10 டெஸ்ட் மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர்ஸ் 3 பேராவது டெபியூ ஆவாங்கன்னு பாருங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா. ஒரு ஸ்ரேயா ஐயரோட பிளேயர்ஸுக்கு யாராவது மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாப்பா என்ன பண்றாங்க சொல்லிட்டு ஓகேங்களா, பாத்துக்கோங்க, தெளிவா இருங்க. தமிழ்நாட்டுல பிரதோஷ் பவுல், சாய் சுதர்ஷன் அண்ட் வாஷிங்டன் வந்து இந்த ரேடார்ல இருக்கிறாங்க. அந்த பக்கம் தேவ்தத் படிக்கல், அது அப்புறம் கர்நாடகா இருந்து கவேரப்பா இவங்க எல்லாம் காம்படிட்டரா இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான்ல இருந்து நான் பேரை சொல்லிட்டு நினைக்கிறேன், ராஜஸ்தான் சைட்ல இருந்து மனோ சுத்தர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் சோ இருக்கிறாங்க. அண்டர் 19 எமர்ஜிங் ஏஷியா கப்லாம் அவர் ஆடி இருந்தார் ஓகேங்களா. ஓகே, வீடியோ நிறைவடையுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, வீடியோ சொல்லிட்டேன், பண்ணிருப்பீங்க, பார்க்கலாம்.